சிவராத்திரியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் விடிய விடிய சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலில் உற்சவருக்கு 21 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. 4 கால பூஜைகள் நடைபெற பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெற்றன. 12, 5, 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நீங்க 2 கால பூஜை தாண்டி 3வது கால பூஜைக்கு போயிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்பாள் அவர்கள் சிவபெருமானுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜை. நீங்க நல்ல விரதம் இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தீய சக்தியில அண்டாதுங்கிற ஒரு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும். கோவை மாவட்டம் காரமடை ஒன்னிப்பாளையத்தில் உள்ள எல்லை கருப்பராயன் கோயிலில் நாட்டுப்புற கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர். காவடி ஆட்டமும் நடத்தப்பட்டது. திருப்பூர் போயம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சதாசிவநாதர் கோயிலில் சிவன் உருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. ஆலயத்தில் இருக்கும் 108 சிவலிங்கங்களுக்கும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள 12 சிவாலயங்களிலும் சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு சிவலிங்கம், ருத்ராட்சம் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை கீரமங்கலம் மெய்நின்றநாதர் கோயில் தடாகத்தில் உள்ள 81 அடி உயர சிவன் சிலையை பக்தர்கள் வழிபட்டனர். விழுப்புரத்தில் பழமை வாய்ந்த ஆதிவாலீஸ்வரர் கோயிலில் 1008 சங்குகளால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மயிலாடுதுறையை அடுத்து 63பேட்டை கிராமத்தில் சப்தகன்னி கோயிலில் பனிக்கட்டியால் அமைக்கப்பட்ட சிவலிங்கத்தை பக்தர்கள் வழிபட்டனர்.